கோவைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள மாஸ்டர் பிளானில் பெரிய பிசினஸ் பிளானை மறைத்துள்ளதாகவும் நகரின் தொழில் வளர்ச்சிக்கு இது மிக உறுதுணையாக இருக்கும் என தொழில் முனைவோர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த மாஸ்டர் பிளானில் அப்படி என்ன பிசினஸ் பிளான் மறைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னர் தற்போதைய கோவையின் வளர்ச்சி நிலையை அறிந்து கொள்வோம். கோவை மாநகரம் தன் பன்முக வளர்ச்சியால் பல தரப்பினரையும் வசீகரிக்கத்தான் செய்கிறது. தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை ஜவுளித்துறையில் தனது தனி முத்திரையை பதித்ததோடு நிறுத்திவிடவில்லை. அங்கிருக்கும் சிறு குறு தொழில்கள் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் மருத்துவ துறையிலும் கல்வித்துறையிலும் கோவை தவிர்க்க முடியாத தளத்திற்கு முன்னேறி உள்ளது. சமீப காலங்களில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் கோவையை குறிவைக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளில் கோவையின் வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளதால் தமிழகத்தின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நகராக உள்ளது. அமேசான், காக்னிசன்ட், விப்ரோ உள்ளிட்ட பல பன்னாட்டு நிறுவனங்கள் கோவையின் பக்கம் திரும்பி உள்ளன. இந்த சூழலில்தான் தொழில்நுட்ப வல்லுநர்களின் எண்ணிக்கையில் சென்னையை கோவை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப மையமாக உருவெடுத்துள்ளது. நான் மெட்ரோ டெக் நகரங்களில் சுமார் 75,000 தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இந்தியாவின் 3வது இடத்தை பிடித்துள்ளது கோவை. இந்த பட்டியலில் முதலிடத்தில் அகமதாபாத்தும் 2வது இடத்தில் ஜெய்ப்பூர் நகரங்களும் உள்ளன. கோவையில் கடந்த 5 ஆண்டுகளில் 3,500 கோடிக்கு மேல் நேரடி அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ளது. இதன் காரணமாக தகவல் தொழில்நுட்பம் 18% வளர்ச்சியடைந்துள்ளது. வலுவான உட்கட்டமைப்பு, திறமையான மனிதவளம் மற்றும் அரசின் ஆதரவு காரணமாக பன்னாட்டு நிறுவனங்களின் மையமாக கோவை மாறி வரும் நிலையில் அதன் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மிகவும் அத்தியாவசிய தேவையாக உள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பான வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும். மொத்தம் 632.95 ஏக்கர் நிலம் விரிவாக்கத்திற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் 468.83 ஏக்கர் தனியார் நிலம், 133.32 ஏக்கர் பாதுகாப்பு அமைச்சக நிலம் மற்றும் 29.80 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலமாகும். பல காரணங்கள் மூலமாக விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதில் சுணக்கம் இருந்தது. மேலும் இந்த திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் களையப்பட்டு பணிகளை துரிதமாக செயல்படுத்துவதோடு தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மெட்ரோ திட்டமும் துரிதமாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். இத்தகைய திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் கோவையின் வளர்ச்சி அதீத வேகத்தில் செல்ல வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் கோவை பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த மாஸ்டர் பிளானை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அந்த 2வது மாஸ்டர் பிளானில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக அதில் வரும் 2041ஆம் ஆண்டில் கோவை மாநகரின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஹோட்டல்களின் வளர்ச்சியும் கணக்கிடப்பட்டுள்ளது. கோவை மாநகரம் தொழில் நகரம் மட்டுமின்றி சுற்றுலா மையமாகவும் இருந்து வருகிறது. தொழில் நிமித்தமாகவும் சுற்றுலா நிமித்தமாகவும் பல்வேறு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் கோவை வந்து செல்கின்றனர். வால்பாறை, டாப் ஸ்லிப், நீலகிரி, ஆழியாறு, பொள்ளாச்சி என ஏராளமான சுற்றுலா மையங்கள் இங்கு கொட்டி கிடக்கின்றன. இது தவிர முக்கிய தொழில் கேந்திரமாகவும் கோவை இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் கோவை மாவட்டத்திற்கு 77.6 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழலில் கோவை மாவட்டத்தில் 3000 ஹோட்டல்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் 2041ஆம் ஆண்டில் இதன் தேவை 12,112 ஹோட்டல்களாக இருக்கும் என கோவை மாஸ்டர் பிளானில் கணக்கிடப்பட்டுள்ளது. கோவை மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் இருந்து வரும் நிலையில் நகரின் வளர்ச்சியும் விரிவடைந்து வருகிறது. அவினாசி சாலை, பாலக்காடு சாலை, சத்தியமங்கலம் சாலை, பொள்ளாச்சி சாலை என முக்கிய சாலைகள் அனைத்தும் விரிவடைந்து வரும் நிலையில் கட்டுமான நிறுவனங்களின் பிரம்மாண்டமான ப்ராஜெக்டுகளும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. மேற்கு புறவழி சாலையும் அமைக்கப்பட்டு வருவதன் காரணமாக கோவை நகரின் அனைத்து பகுதியிலும் விரைவாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய நிலையில் ஹோட்டல்களின் எண்ணிக்கையும் 3 மடங்காக அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை மாஸ்டர் பிளான் மூலமாக தமிழக அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. 3 மடங்காக ஹோட்டல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதற்கேற்ற வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதுடன் தரமான தங்குமிட வசதிகளும் சுற்றுலா பயணிகளுக்கும் வெளிமாநிலத்திலிருந்து இங்கு வருபவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 15 ஆண்டுகளில் கோவைக்கு மாஸ்டர் பிளான் மூலமாக ஒரு மெகா பிசினஸ் பிளானையும் அதன் மூலம் ஏற்படவிருக்கும் வளர்ச்சி கட்டமைப்பு மேம்பாட்டையும் தற்போதே கவனத்தில் கொண்டு மாஸ்டர் பிளான் தமிழக அரசால் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.